இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சித்திரை முதல் நாளை ஒட்டி கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் விடுமுறை நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து குளித்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்வது வழக்கம். இந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாலும் இன்று தமிழ் புத்தாண்டு விடுமுறை தினம் என்பதாலும் கொடிவேரி அணைக்கு இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கினர். வெயிலின் தாக்கம் அதிகரிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. இதனால் கொடிவேரி அணையில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்து உற்சாகமாக குளித்தும் பரிசல் சவாரி செய்தனர். ஒரே நாளில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் அணையின் அருவியில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் கூட்ட நெரிசலுடன் குளிக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம், குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். எனவே வரும் நாட்களில் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழ் புத்தாண்டு விடுமுறை தினம் என்பதால் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகையால் கொடிவேரி அணை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் அணிவித்து நின்றது. எனவே அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்களில் வந்தவர்கள் கடும் அவதியடைந்தனர். விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.